கடந்த சில காலமாகவே அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய யூஎஃப்ஓ இவை பற்றிய செய்திகள் மெல்ல மெல்ல கசிஞ்சிட்டு தாங்க இருந்தது. இதுக்கிடையில் ஏற்கனவே அறிவித்திருந்தபடி மே 8ஆம் தேதி அமெரிக்க அரசின் பென்டகன் தங்களுடைய தளத்திலேயே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 170 கோப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. மேலும் அதிகமான தகவல்கள் வெளியிடப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுவரை வெளியான தகவல்கள் பெரும்பாலும் 1947 இப்போ 2023 வரையிலான தகவல்களாகத்தான் இருக்கு. உடனே ஏலியன்ஸ் பற்றி காட்டிட்டாங்களான்னு கேட்காதீங்க. பெரும்பாலும் FBI போன்ற அமைப்புகள் நடத்திய பேட்டி குறிப்புகள், தனிநபர் குறிப்புகள், வரைபடங்கள், பழைய புகைப்படங்கள், செய்தித்தாள் குறிப்புகள் இப்படி தாங்க அதிகமாயிருக்கு. இருக்கிறதுலையே சுவாரஸ்யமானதுன்னு சொல்லணும்னா அப்பல்லோ 11, 12, 17 இந்த மிஷன்களின் போது கிடைத்த தகவல்கள் தான். முதல் முறை நிலாவுக்கு போன போது அங்கே அவங்க பேசுனதெல்லாம் நமக்கு காட்டினாலும் அவங்க அங்கே பார்த்த விஷயங்களை இப்போதான் வெளியில் காட்டியிருக்காங்க. லேசர் போன்ற ஒளிக்கதிர், 3 ஒளிப்புள்ளிகள் நகர்ந்தன, இப்படி சில தகவல்களை 3 மிஷன்கள்ல இருந்தும் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த பறக்கும் மாய ஊர்திகளை ரொம்ப காலமா யூஎஃப்ஓன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அடையாளம் காணப்படாத வான்பொருள் என்கிற பொருளில். ஆனால் சமீப காலமாக அது மாறி UAP, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஏரியல் ஃபினாமினா, அன்ஐடென்டிஃபைட் அனாமலஸ் ஃபினாமினா என்று மாற்றினார்கள். காரணம், முதல்ல வானவெளிகளில் மட்டுமே பார்க்கப்பட்டு கொண்டிருந்த இவை நீருக்கடியிலிருந்தும் பார்க்க முடிவதாக, அதாவது நீரிலிருந்து மேல் எழும்பியதாகவும் சொல்லப்பட்டதால இந்த பெயர் மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஏன் திடீர்னு இதெல்லாம் காட்டுறாங்க அப்படின்னா அரசியல் நகர்வுகள் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இல்ல, ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் தயார்படுத்தத்தான் மெதுமெதுவா ஒரு வகையில திட்டமிட்டு கசிய விடப்படுவதாகவும் கான்ஸ்பிரசி பிரியர்கள் சொல்றாங்க. எது எப்படியோங்க, பிரபஞ்சத்துல பூமியை தாண்டி மனிதர்களை தாண்டிய தொழில்நுட்பங்களும் இருக்குன்னு இப்போ ஒத்துக்கிட்டாங்க. கூடிய விரைவிலேயே இந்த UAPக்களை ஓட்டிட்டு வந்த அந்த வேற்றுகிரகவாசிகளையும் நமக்கு காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். காத்திருப்போம்.